எழுச்சியுடன் துவங்கிய இந்த இளைஞர் கருத்தரங்கம், மாணவர் கருத்தரங்கம் மிக எழுச்சியுடன் முடிவடைகிறது. நம்ம எல்லாம் சார்ஜ் ஆயிருக்கும். இப்போ 80 வயசு இளைஞர் நம்ம எல்லாம் சார்ஜ் பண்ணியிருக்காரு இல்லையா? அவர் சொன்னாரு, முக்கிய கருத்து அவனு சொன்னாரு, நாங்கள் சொல்வதை கேட்டுக்கொள்ளுங்கள், எங்களை கேள்வி கேளுங்கள், நீங்கள் சிந்தியுங்கள், நீங்கள் முடிவெடுங்கள். ரைட்டா? இந்த இளைஞர்களும் மாணவர்களும் வந்தது எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப நன்றி சொல்லணும்னா மாண்புமிகு அமைச்சருக்கு தான் சொல்லணும். அவரே ஒரு இளைஞர் மாதிரி வந்து எல்லாரையும் பார்க்கிறாரு. இங்க யாரும் உட்காராதீங்க, இளைஞரை கொடுங்க, வெளியே வேணா சிசிடிவி கேமரா வச்சிருக்காரு, இதுக்கு மேல ஒரு மடங்கு வெளியே இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு வெளியே போகும்போது தான் தெரியும். அந்த அளவுக்கு எழுச்சியோடு நீங்கள் பங்கெடுத்திருக்கிறீர்கள். முதல் நன்றியை நாம் மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சருக்கு சொல்ல வேண்டும். அவர் எங்களுக்கு சொன்னாரு, நீங்கள்லாம் அரசியல் கட்சி சார்பு இல்லாதவர்கள், ஐடிஆர்எம், இந்தியன் டெமோக்ரசி ரிடம்ஷன் மூவ்மெண்ட், இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்துக்காரர்கள் எல்லாம் அரசியல் கட்சி சார்பற்றவர்கள் தெரியும். ஆனால் எங்கள் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும். உங்களை நான் அரசியல் கட்சியை பற்றி பேச வேண்டும் என்று சொல்லவில்லை. நான் கட்சி சார்பு இல்லாமல் தான் இந்த மாணவர்களையும் இளைஞர்களையும் திரட்ட சொன்னேன். அந்த அளவுக்கு நாங்கள் மினிஸ்டருக்கு தான், மாண்புமிகு அமைச்சருக்கு தான் நன்றியை சொல்ல வேண்டும். அவரை பத்தி சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம். டவுன் டு எர்த். அவர் மினிஸ்டர் மாதிரியே வரமாட்டாரு, மினிஸ்டர் மாதிரியே போக மாட்டாரு. அடிப்படை மக்கள் ஊழியர், மறக்காதீங்க. இதெல்லாம் இது மாதிரிலாம் எந்த ஸ்டேட்லயும் கிடைக்காது. மக்கள் ஊழியராக செயல்படும். அதனால தான் அவர் வரும்போதே பார்ப்பாரு, ரொம்ப டிசிப்ளின். ஐ எம் வெரி ஹாப்பி தட் திஸ் ஆடியன்ஸ் இஸ் ஹைலி டிசிப்ளின். இருந்தீங்களா? கடைசி வரையில் யாரா நன்றி சொல்றதுன்னு வந்தாங்கன்னா எல்லாம் கிளம்பி போடுவாங்க. யாரும் நகர்ல பாருங்க, இன்னும் கருத்து கிடைக்குமான்னு கேட்குறீங்க. தட் இஸ் தி சக்சஸ் ஆஃப் திஸ் மீட்டிங். அதுதான் இந்த கருத்தரங்கத்தின் வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க, நிறைய பேசிட்டாங்களா? டாக்டர் அப்துல் கலாமோட அரசியல் ஆலோசகராக இருந்தவர் டாக்டர் பொன்ராஜ் இன்னைக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா இன்னும் நிறைய பேசுவார். திடீர் அரசியலை பேசினார். அதனால நம்ம சௌமியனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. சௌமியன் போன்ற இளைஞர்கள் எல்லாம் இன்னும் அதிக கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும், இன்னும் அதிகமாக கேள்வி கேட்க வேண்டும், இன்னும் அதிகமாக சிந்திக்க வேண்டும், இன்னும் சரியான பார்வையை கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதுதான் எங்களுடைய அமைப்பினுடையது. ஐடிஆர்எம், ஜனநாயக மீட்பு இயக்கம். ஜனநாயகம், சமூக நீதி, சுயமரியாதை. அதனாலதான் மாண்புமிகு அமைச்சர் சொன்னாரு, உங்கள் கருத்துக்களை நீங்கள் தமிழ்நாடு பூராவும் முடிந்தால் பரப்புங்கள் இல்லையா? அந்த அடிப்படையிலே நாங்கள் பெருமைப்படுகிறோம், எங்கள் அமைப்பை பெருமைப்படுகிறது. அவர் சொன்னாரு, ஐடிஆர்எம்ல அறிஞர் பெருமக்கள்லாம் இருக்கீங்க. திரும்ப திரும்ப சொன்னாரு, அரசியல் கட்சி சார்பாக நான் உங்களை கூப்பிடவில்லை, நீங்கள் அரசியல் கட்சியை பத்தி கூட பேச வேண்டாம், தமிழ்நாட்டிற்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு எது சிறந்தது என்று சொல்லுங்கள் சொன்னா. சொல்லிட்டாங்களா? டாக்டர் பொன்ராஜ் சொன்னாரா? பேராசிரியர் கருணாநிதி அவர்கள் என்ன பிரில்லியன்ட் ஸ்பீச். நீங்க அவரை வந்து கூகுள்ல போய் சர்ச் பண்ணி எல்லா வீடியோவும் கேட்கணும். அவரை கேட்டீங்கன்னா, ஒரு 10 வீடியோ கேட்டீங்கன்னு சொன்னா நீங்க மிகச்சிறந்த வாலிபராகவும் மாணவராகவும் நீங்க சிறந்த சிட்டிசனா மாறுவீங்க. ஏனென்று சொன்னால், you are the future of not only Tamil Nadu but of India as a whole. இந்தியாவிற்கு தலைமை இன்னும் அதிகமாக தேவைப்படுகிறது. இப்ப இருக்கிற தலைமை அல்ல, ஏதோ கூட்டம் சேர்க்கலாம், டிராமா போடலாம் இல்லையா? அது அல்ல. தாம் தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு தலைமையை கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் நாங்கள் இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் இயக்கத்துல எல்லாரும் இருக்காங்க, சயின்டிஸ்ட் இருக்காங்க, பேராசிரியர்கள், டாக்டர், இன்ஜினியர், ட்ரேட் யூனியன், சமூக சேவகர் எல்லாரும் இருக்காங்க. அந்த அடிப்படையிலே எங்களுக்கு ஊக்கம் கொடுத்து இந்த பிரம்மாண்டமான இளைஞர் படையை இங்கே கொண்டு வந்து நாங்கள் சொல்லுவதையும் கேட்க சொன்னாரு.
மாண்புமிகு அமைச்சர் அவருக்கு மீண்டும் மீண்டும் மீண்டும், அவர் எப்போதுமே 3-4 ட்ரூ சொல்லுவார், மீண்டும் 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 நன்றி நன்றி நன்றி. எங்கள் அமைப்பின் தலைவர் தோழர் திரு ஏ கருணானந்த் அவர்கள், அவர்தான் ரிபாசிட்டரி ஆஃப் நாலேஜ், அதே களஞ்சியம், அறிவு களஞ்சியம். அவரை நாங்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். இவன் இங்க மீட்டிங்ல பேசுறது மட்டும் இல்ல, அடிக்கடி அவர் போய் கேள்வி கேட்போம். அதனாலதான் அவருக்கு நல்ல இது வந்திருக்கு, அவருக்கு தைரியம். மினிஸ்டர் சொன்னா பாத்தீங்களா, 80 வயசு இளைஞர் இன்றைக்கு நமக்கு மிகச்சிறந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அந்த அறிவு களஞ்சியத்திற்கு ஒரு நன்றி. டாக்டர் பொன்ராஜை பத்தி கேட்கவே வேண்டாம், அவரே ஒரு யூத் லீடர் தான். அவரு இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா ஃபுல்லா போகக்கூடியவர். இன்னைக்கு அவர் வரக்கூடாது, மெடிக்கல் அட்வைஸ் வந்து அவர் வரக்கூடாது. இவர் சொன்னாரு, மெடிக்கல் அட்வைஸை விட இந்த கூட்டத்தை இளைஞரை பார்த்தாச்சுன்னா அதுவே எனக்கு பெரிய புத்தரிச்சு கொடுத்துரும் டானிக்கு. நாளைக்கு போய் நீங்க நைட்டு போய் படுத்துருவாரு ஹாஸ்பிட்டல், நிறைய டெஸ்ட் பண்ணணும். அவர் நல்ல ஆரோக்கியத்துடன் திரும்பி வந்து நிறைய கூட்டத்தில் பேச வேண்டும் என்று அவருக்கு ஒரு நன்றி. மிகச் சிறப்பாக வரவேற்புரையும் தலைமுறையும் துரைபாண்டியன் மத்திய அரசு ஊழியர் சம்மேளனத்தில் இருக்காரு, IRDMல செயற்குழு இருக்காரு. நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். அவருக்கு நன்றியை சொல்லுகிறோம். பேராசிரியர் டாக்டர் சிவபிரகாஷ் வந்தாரு, இருக்காரு. அப்புறம் நம்ம வக்கீல் இருக்காரு, பாலசுப்ரமணியம் செயற்குழு இருக்காரு. எல்லாவற்றிற்கும் மேலாக மிகச் சிறப்பாக இந்த நிகழ்வை ஒன்றிணைத்த, உங்களை கேள்வி கேட்டு உங்களை வந்து கொண்டு தர பாருங்க, எங்களுடைய அமைப்பின் நிர்வாகி ஜெனிஃபர் அவர்களுக்கும் நன்றி. எல்லோருக்கும் மீண்டும் ஒரு நன்றி. நன்றி, வணக்கம். மீண்டும் மீண்டும் சந்திப்போம்.